திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா, என் காதலா, என் காதலா. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா, என் காதலா, என் காதலா. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலா, என் காதலா, என் காதலா. சிரிப்பிற சிரிப்பை நிறுத்திவிடு, பார்க்கிற பார்வையை மறந்துவிடு, பேசிற பேச்சை நிறுத்திவிடு, பெண்ணே என்னை மறந்துவிடு, உயிரே மறந்துவிடு, உறவே மறந்துவிடு, அன்பே விலகிவிடு, என்னை வாழவிடு. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா, என் காதலா, காதலா. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலா, என் காதலா, காதலா. கண்கள் மோதலாம், இது வந்த காதலாம். நினைத்தேனே, நான் நினைத்தேனே, ஊசி தூரலால் நீ பேசு காதலால். தவித்தேனே, நான் தவித்தேனே, காட்டாய் மாறி காதலிக்கிறேன் கண்ணே, ஒரு முறை சுவாசம் கொள், நானும் உன்னை சம்மதிக்கிறேன் என்றே எங்கொரு வார்த்தை சொல். மன்னவனே, மன்னவனே, உயிரில் உயிராய் கலந்தவனே, திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா, என் காதலா, காதலா. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலா, என் காதலா, காதலா. நேற்று பொழுதிலே நான் கண்ட கனவுளே, பார்த்தேனே, உன்னை பார்த்தேனே. காதல் வயசிலே நான் ஏதோ நினைப்புளே, துடித்தேனே, நான் துடித்தேனே. இதயத்தோடு இதயம் சேர்த்து ஒரு முறையாவது பூட்டிக்கொள், கண்களோடு கண்கள் வைத்து ஒரு முறையாவது பார்த்துக்கொள். காதலனே, காதலனே, வாழ்வே உனக்கென வாழ்கின்றேன். திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா, என் காதலா, காதலா. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலா, என் காதலா, காதலா. பெண்ணே என்னை மறந்துவிடு, உயிரே உறவே மறந்துவிடு, என்னை வாழவிடு, என்னை இனிமேல் வாழவிடு, உயிரே வாழவிடு, உயிரே வாழவிடு, என்னை வாழவிடு, என்னை வாழவிடு. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா, என் காதலா, காதலா. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலா, என் காதலா, காதலா. என்னை நீ மறவாதே, எல்லை நீ மறவாதே, அங்க கண்ணி எல்லை நீ மறவாதே. உன்னை மறந்தோர்க்கெல்லாம்
உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ உன் போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ உன்னை போல் ஒரு தெய்வம் உலகில் வேறுண்டோ எல்லை நீ மறவாதே பரப்பமா நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருணுமயவளே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் பெற்று அருளும் உமையவளே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருணுமயவளே பாட்டினிலே பாட்டினிலே இசை கோட்டி எனக்கு அளித்து தமிழ் பாட்டினிலே இதை கூட்டியட கழித்து பாட்டினிலே இசை கோட்டி எனக்கு அளித்து பைந்தமிழ் செல்விய பாட்டியன் மகளே தமிழ் செல்வியை பாண்டியன் மகளே நீ எல்லை நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே எல்லை நீ மறவாதே மிதமுனது பதம் பணியும் மிதமருளை எல்லை நீ மறவாதே அதா அறம் நின்றான் ததுகிற எல்லை நீ மறவாதே பட்டி பருவத வெத்த பருகிட சித்தம் கழிந்திட பக்தர் வருக எல்லை நீ மறவாதே உன்னைத்தான் சரணடையும் என்னைத்தான் பதுமவிதம் விட்டான் துளியுடன் பார்த்துள்ள மணி பார்வக்கத்திடுகிறார் வக்கத்தவதிகள் உயர்வு வரவே எல்லை நீ மறவாதே தெரிய வித்தகர் மனத்தில் எழுந்தகளை தெரிய வித்தகர் மனத்தில் எழுந்தகளை துந்தரி திரைக்க போதவ திரைக்கு மணி எல்லை நீ மறவாதே 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 அற்புதம் அற்புதம் ஏன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திரர் தோன்றலி தோன்றாம நன்றுனா ரத்தம் இள ரத்தம்ப்பா சும்மா இல்ல தேரு அப்படி தேரு கருப்பு டே தோன்றின் புகழோடு தோன்றுக பாபு. ஏன்னா பேர் என்ன பேர் ஒரு பேரு ஒரு பேரு சீமைக்கு ராஜா ஏன்னா மாமா எல்லாருக்குமே ஏன்னா டக்குன்னு நீங்க வரக்கூடாது இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க எல்லாருமே நினைக்கிறோம் ஐயா தேவர் ஐயா வந்து 18 கிராமங்களை வந்து தாரவாத்து கொடுத்துறாரு யாருக்கு மக்களுக்காண்டி அவரோட சேர்ந்தவருக்கு மருதுவாண்டியர்கள் தானே ஏன்னா மருதுவாண்டியருக்கு பின்னாடி தான் தேவராயாவே பிறந்தாரு அவர் வழி நடந்து வந்தவர் இப்படி ஒரு பசி கொடுமையில போய்க்கிருக்காங்க யாரு ஊமத்துறைக்கும் கட்டபொம்மனுக்கும் அடைக்கலம் கொடுத்ததுனால பிரச்சனையாகி போயிடுச்சு ஊமத்துறையை காப்பாற்றியே அவர் முன்னாடி சின்ன மருது சொல்ல சின்ன மருது பேர் முத்து வடுகன்னு தான் பேர் உண்மையான பேர் சின்ன மருதுன்னு கூப்பிட்ற ஒரே ஒரு தைரியமான ஆள் யாருன்னா பெரிய மருது மாதிரி தான் கூப்பிடுறோம் வேற யாரும் கூப்பிட முடியாது அப்படி போய்க்கு இருக்கும்போது என்ன ஆகி போயிடுச்சுன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடந்துருக்கு அப்பையில ஒரு வீட்டில் போகிறாங்க வீட்டுக்கு போனால் ஆத்தா கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தால் கொடுத்தா யார் கேட்குறாது
ராஜ்யத்தையே கட்டியாண்ட 2 பேரும் போய் கேட்குறாங்க, சாப்பாடு இல்லை. அம்மா கொஞ்சம் தண்ணியாவது இருந்தா கொடுமா அப்படின்னு. ஒரு செம்பு தண்ணிக்கு மாப்பிள்ள, ஒரு செம்பு தண்ணிக்கு கண்ணுக்கு எட்டுப்பட்டுனதெல்லாம் எழுதி கொடுத்தாரு. அது பெருமை இல்லை. ஆனால் அவர் இறக்கும் தருவார். எதுக்காண்டி அவர் பண்ணி முடிஞ்சாருன்னா, தெய்வத்தின் தொண்டே திருத்தொண்டுன்னு நினச்சவர். அவரை யாராலையும் அசைக்க முடியலை. காளையார் கோயில் கோபுரத்தை இடிச்சிருவோம்டா, என்னடா செய்ய போகிற, உன்னால் என்ன செய்ய முடியும்? காளையார் கோயில் கோபுரம் இடிஞ்சு நான் உயிர் வாழ்கிறதுக்கு நானே சாகுறேன்டா அப்படின்னு வந்தார். வந்த போதும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு என் தலையை வெட்டி முதல்ல கோபுரத்துக்கு முன்னாடி புதைச்சிருங்க. அதே போல் ஐயா சொன்னது போலயே சொன்னார். ஐயாவுக்கு முன்னாடி சொன்னவர் அவர், ஐயா பின்னாடி தான் சொன்னார். இருந்தாலும் 2 பேரும் ஒரே மாதிரி யோசிச்சு சொன்னாங்க. எப்படி? உங்களுடைய அரசாட்சி வந்தாலும் சரி, நான் தானம் கொடுத்த இடத்த நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது. சாகுற தருவாயில் கேட்டுக்கிட்டவங்க 2 பேருமே. ஏன்னா பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை பார்த்திய மாப்பிள்ள. பசுனா யாரு? தன்னுடைய தாய் இறக்குற தருவாயில் வந்துட்டா இறந்து போயிட்டு அடுத்து கருணையோட பார்க்கறது பசு மட்டும் தான். ஏன்னா பசுமாலை குடிச்சேவாள். அந்த வகையில் ஐயா தாய்மையானவர். பசு தாய்மை உள்ளம். பொண்ணுன்னா யாரு? இந்த தாய்மை உள்ள எப்படி பிறகுது? ஒரு குடும்பம் இணைஞ்சு ஒரு பிள்ளை பிறக்குது மாமா. இந்த குடும்பத்தினால தானே ஒரு பிள்ளை பிறக்கும். இந்த பிள்ளை பிறக்கும் போது இந்த பிள்ளைக்கு பொருள் சேர்க்கணும், நல்லா கட்டி கொடுக்கணும். அப்போ பசு பொன். முத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் கண்ணியத்தோட வளர்ப்பண்டா. நீ நீர்லே முக்குளிச்சாலும் சரி, என் பிள்ளைய ஒரு சொட்டு கூட நீ தவறு சொல்ல முடியாதா. கடலு கூட கிடக்குற முத்துரா என் பிள்ளை அப்படின்னு சொல்றது பசும் பொன் முத்து. ராமலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அருகே சிவன் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுடான்னாங்க. இது அன்னைக்கே அவர் பறைசாத்திட்டு போயிட்டாரு. ஏன்னா அப்படிப்பட்ட பெரிய மகான். இப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் இன்னைக்கு நிற்கிறதே, இது மருமைய லட்சுமணனால 2வது வாய்ப்பு. உங்களுக்கு மருமைனா? எனக்கு எப்பயுமே மருமை. சரி சரி, நல்ல முறை. அவருக்கு சித்தப்பா, எனக்கு மருமை. நல்ல முறை மாமா. இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா, கும்பாபிஷேகத்துக்கு நம்ம தான் வரோம். ஆமாம் ஆமாம். ஏன்னா வாழ்க்கையில் உறவுகளை நிம்மதியாக தேடணும், அதே நல்ல விதத்தில் தேடணும். சொல்லிக் கொடுக்குறது சில பேர் இருப்பாங்க, சொல்லிக் கொடுக்காம போனவங்க சில பேர் இருப்பாங்க. இப்படித்தான் ஒரு புள்ள ஆசைப்பட்டுச்சு ஐயா மேலே. எப்படி ஆசைப்பட்டுச்சு? இவர் பார்த்தா அவரை சொற்பொழிவு ஆட்டுறும் போது அவரை சொற்பொழிவை கேட்டு அந்த புள்ள மயங்கிடுச்சு. வயசு புள்ள பெத்தா இவனுக்கு புள்ள வைக்கணும்னா பெறக்கூடாதா அப்படின்னும் போது அந்த பிள்ளைய வரும்போது ஐயாவை மனசு இந்த மாதிரி எனக்கு ஒரு புள்ள விடுங்க அப்படின்னு. இப்படித்தானத்தான் ஆசை. வீட்டுக்குள்ளே போகிறான் தாரு. நம்ம எல்லாரும் எப்படி நினைப்போம்? இன்னைக்கு தவறாத நினைப்போம். அவர் சொன்னார் போய், நானே உனக்கு குழந்தைத்தா. ஏன்னா தாய்மைக்கு தாய்மையை கொடுத்தவர். அப்படிப்பட்ட தாய்மையான இடத்துல இருக்கிற அவருக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லணும்னா, வீரம் இருந்த பூமியிலே ஆலமரம் ஒன்று, அது தேலி மண்ணில் பிறந்ததம்மா தேவர் என்று. இன்று தேலி மண்ணில் பிறந்ததம்மா தேவர் என்று. இன்று வீரமிழந்த பூமியிலே, எங்கள் வீரமிழந்த பூமியிலே ஆலமரம் ஒன்று, அது தேலியிலே பிறந்ததம்மா தேவர் என்று. இன்று ஏழி இந்து ராணி பெற்றெடுத்த தேவர் மகான் என்று. ராணி பெற்றெடுத்த தேவர் மகான் என்று. அனைத்து உள்ளத்திலும் இறைவனை நிற்பவராம், அனைத்து உள்ளத்திலும் இறைவனை நிற்பவராம், ஆங்கிலேயர் ஆட்சி தன்னை முறையோடு எதிர்த்தவராம், ஆங்கிலேயர் ஆட்சி தன்னை துணித்துடன் எதிர்த்தவராம், வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு அடங்காத சிங்கமம்மா, வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு அடங்காத சிங்கமம்மா. அவர் யாரு என்று கூறு, நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வீரமிழந்த பூமியிலே ஆலமரம் ஒன்று, இந்து ராணி பெற்றெடுத்த தேலி, நம்ம இந்து ராணி பெற்றெடுத்த தேவர் மகான் என்று.
நம்ம பசும்பொன் முத்துராமலிங்கம் அம்மா அப்ப நாடு கண்டெடுத்து அருந்தமிழ் தலைவரையா ஆன்மீக உள்ளத்திலே முருகனுக்கு இணையும் ஐயா ஆன்மீக உருவத்திலே முருகனின் உருவமையா என்று சொல்லும் போது மயில் வந்து நின்றதையா ஊரார் காகம் என்று சொல்லும் போது மயில் வந்து நின்றாரையா முடிசுடா மன்னரையா யாருக்கு அஞ்சாத சிங்கம் அம்மையா தீரமிழந்த பூமியிலே வர ஒன்று கேளி அன்னை இந்து ராணி வெற்றே இரண்டு காப்பாத்தி விடுறவங்கள பணிவார மனசார ஏத்துக்கிற ஏன்னா ஒரு விஷயம் ஒண்ணுமே தெரியாம வரலாம் காலையில நீ படுத்து எந்திரிக்க மாட்டேடியே அதான் என்ன ஆட்டா ஏன்னா ஆட்டம் எந்த வயசுல போடுற அதாவது செய்யணும்னு செத்து மடியணும் ஆமா மாமா இல்லைன்னா காலன்றதுக்கு வீட்டுக்கு ஓடிடணும் எதுக்கு அந்த பொழப்பு நமக்கு நல்லா செய்வார் மாப்பிள்ள நல்லா செய்வாரு ஏன்னா மாமா நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி எப்படி செய்வோன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா நீங்க எங்களுக்கு எப்படி எப்படி விழுந்து செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்க ஆத்தா உங்க அக்கா என்னண்ணே எங்க ஆத்தா உங்க அக்கா எங்களுக்கு 5 வயசுல காது குத்துறாங்க எங்க அக்கா என் பொண்டாட்டி உங்க அக்கா அது இருக்கட்டும் அது பின்னாடி மாமா நான் இனிமே தான் செய்யறேன் ஆனா நீங்க முன்னாடி செஞ்சீங்க உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டோம்யா அதத்தாங்க முன்னாடி எப்படி செஞ்சீங்க கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கருமாயப்பட்டு இத்தனை பட்டு திருந்தாம கௌரவம்ன்ற ஒரு சொல்லு காண்டி ஆஸ்தி வாசியெல்லாம் ஒத்தி வச்சு இந்த மருகனுக்கு அழகா காது உத்திரிக்கிற பார்த்தீங்களா இதை நான் மறக்க முடியுமா மறந்தாத்தான் உயிரோட இருக்க முடியுமா ஏன்னா எப்பயுமே நல்லதை மட்டுமே நினைக்கிறேன் மாமா எனக்கு வந்து நீங்க கெட்டதே செஞ்சதில்லை ஆனா நான் கெட்ட வழி போகும்போது என்னை திருத்திருக்கீங்க ஏன்னா உலகத்தில் திருத்தக்கூடிய தன்மை 3 பேருக்கு இருந்துச்சுப்பா இத்தனை நாள் 2 பேருக்கு இருந்துச்சு இப்போ 3 பேருக்கு வந்துருச்சு இனி எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கே தெரியல ஏன்னா உலகத்திலே வந்து தாய் தகப்பனுக்கு மட்டுமே நம்ம வந்து நம்ம புள்ள நல்லவன் நல்லா இருக்கணும் என்ன பண்ணாலும் என் புள்ளதான் நல்லவன் எங்க அம்மாவோட சின்னம்மா போகுது யாரு அவங்களுக்கு மாமியா ஏய் உன் மையன் அங்கே பீடி குடிச்சுக்கிருக்காண்டி கட்டா பீடி அந்த கடையில் வாங்கிட்டு போய் ஏய் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கும் சுத்தமாகவே ஆகாது இதில் ஒரு சந்தோஷத்தை பாருங்க பாபா எனக்கு ஏன்னா அந்த கிளவி 2 பேரும் சண்டை ஓட்டுக்கிறதுக்கு நம்ம ஜாலியாக பார்த்துக்கிருக்கலாம் அப்போ சொல்லும் போது எங்கள் அம்மா சொல்ல ஏய் நீ சும்மாவே என்னையே ஆகாது என் புருஷனே ஆகாது நீ என் பிள்ளை மட்டும் ஆகும்னு சொல்லுவேன் என் பிள்ளை போல உத்தமனார் ஆனால் நீங்கள் போய் சொன்னால் நம்பிடுவாங்க நான் மருமனை பார்த்தேன் அங்கே நின்றாப்புல ஏன்னா அதே பெரிய வச்சாத்து ஏன்னா அந்த இடம் அப்படி இருப்பாப்ல அப்படி எல்லாரும் முக்கியன்ற காலத்துல தாய் மாமே தெரிஞ்சுக்க நல்லது கெட்டது புரியுதா எங்க அப்பாவை பெத்த அம்மா வந்து நான் நல்லா இருக்கேன்னு தான் நினைப்பாங்க அதை காட்டியும் ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்காப்புல மாமா வந்து சகுனி மாதிரி என்னடா அப்படி சொல்லிட்டியானு மாமா மனசு நோகினாலும் நோக மாட்டேன் ஏன்னா தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்காண்டி துணிச்சலாம் 2 கடைசி எழுதி போடான்னு சகுனி எத்தனை பேர் வந்தாலும் சரி என்னோட அறிவு திறனால அடிச்சு காலி ஒண்ணுண்டா ஆனா அவர் யாரை துன்புறுத்த நினைக்கிறார் அவரோட தார்கட்டு யாரு அப்படின்னா அவரோட எல்லைக்குறி யாரு அப்படின்னா பீஷ்மராச்சாரியார் ஏன்னா உலகத்தை உத்து பார்க்கணும் ஒரு கதையை படிச்சோம்னா அந்த கதைக்குள்ள கதை இருக்குமாப்ல இப்படி இருந்தாலும் ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா தான் கதையை சொல்லி வச்சாங்க ஹலோ ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா தீபத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி நிலா வாங்கி தாரே நாங்க சோறுன்னு கூட்டி நடபடக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி ஆன வேலை அம்பாரினா அம்மா அம்மாட்டி ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே
எங்க மாமா தப்பா. அது யாரு எங்க தப்பா. ஊர்வலமா எங்கையா போவாரையா, என்ன தேச்சு என்ன குளிக்க வைக்க ஒரு நாட்டியமே எங்க மாடுமையா. பாசம் உண்டாச்சு உங்க மக வந்த பின்னால் புத்தி எனக்காச்சு. உங்களை பெற்றது சந்தோஷம், ரெண்டு சிங்கத்தை பெற்றது சந்தோஷம். உங்களை பெற்றது சந்தோஷம், ரெண்டு தங்கத்தை பெற்றது சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா. ஒத்த பிள்ளை பெற்றாங்களே அது யாரு உங்க அப்பா. பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி தாரே நாங்க சோறுல கூட்டி நடபடக தாரே நாங்க நடவண்டி ஓட்டி ஆன வேலை அம்பாரிதான் அம்மா எம்மாட்டி. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா. ஒத்த பிள்ளை வைத்தாங்களே அது யாரு உங்க தப்பா. எப்படா இப்படி ஒரு குடும்பமா இருந்தாத்தே வாழ்க்கை நல்லாவே பிரச்சனைனா ஓட்டி போக முடியாது. இருந்தாலும் வந்த இடத்தோட சிறப்பை பார்க்கணும், வந்த இடமா குறிஞ்சிடணும். குறிஞ்சின்றாலே குமரனுக்கு ஏற்ற அமரணும்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஓங்கி உயர்ந்த காடுகள் மரங்கொடிகள்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நமக்கு பிராடி பேசுகிற சுத்தமாக பிடிக்காது மாமா. ஆமாம், இங்கே எங்கே ஓங்கி உயர்ந்த மரம் இருக்குது, சூரியன் எங்கே தெரியாமல் இங்கே விழுக போகுது. நல்லா சூரிய ஒளி படுற இடம், நல்ல விவசாய பூமி. இப்படிப்பட்ட பூமி எப்படி இருக்கும், எப்படி இருந்தாலும் அப்படி இருக்குன்ற போது பூனாலே அழகு மாப்பிள்ள. இந்த பூவில் ஏன்னா இப்போ போன மாதம் ஒரு நாடகத்துக்கு போனோம். ஆமாம், போகும்போது இதே நக்கல்ல எங்கள் அண்ணங்கார் உட்காந்துருந்தார். நான் எப்பயுமே அவரை வாத்தியாரும் கூப்பிட்டது கிடையாது. உங்கள் அண்ணங்காரை வந்தா எங்களை அங்கே எல்லாம் கேள்விப்பட்டோம்யா. இல்லைவா, எங்கள் அண்ணங்கார் வந்திருந்தாரு. அங்கே நான் எல்லாரும் சொல்லுவேன் வாத்தியார் சொல்கிறான்னு. மணிகண்டனை மட்டும் நான் வாத்தியார்னு சொல்லவே மாட்டேன். அவர் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தவர், என் சகோதரர். அதனால சொல்ல மாட்டேன். அப்போ இல்லை, இவருக்கு அற்புதமான ஒரு சான்றிதழ் கொடுத்தாரு எங்கள் அண்ணன். நீ தானே இருந்த குறைய சொல்லணும் இல்லையா. பொதும்புற நாடகத்தில் அண்ணனுக்கு இறப்பு சான்றிதழ் கொடுத்து மிகப்பெரிய வரமான வரவு. யாருக்கு? அண்ணனுக்கு தான் அட்வான்ஸ் புக்கிங். ஏன்னா குருநாதர் அப்படி இருக்கணுமாவா. இறப்பு சான்றிதழ் முதக்கூடிய பாதையை நான் முற்கடிச்சு அங்கே போடா அப்படின்னு. ஏன்னா அப்படி போகிற நாட்களே பூ ஒரு வாசமாக தான் இருக்க. பிறந்தவன அந்த வீட்டுக்கு போகும்போது பூ ஒரு வாசமாக தான் இருக்கேன். காதத்துக்கு போனாலும் அப்படி இருந்தாலும் பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள ஈடு தங்கச்சி 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 இந்த பூமியில் சாயம் நங்கச்சி 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 மாசம் தை மாசம்
திங்கள் பூசு மஞ்சள் பூத்தது பூவன்று பூவில் நின்று தேங்கள் நின்று பார்த்தது தேனின்று பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நதியும் இந்த பூமியும் சாமியும் எனினும் கச்சிரவு கச்சி கச்சி ஏன்னா வந்த இடமா இருக்கு அற்புதமான இடம் ஆனா சத்தம் கேட்குனாரு ஏன்னா மக்களோட விருப்பமே மகேஷன் தீர்ப்புன்னு இருக்காங்க. நம்ம ஒரு பாதையில் போனால் அது ஒரு பிரச்சனையில் போகும். இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய இடத்துல வந்து நின்றா தான் இங்கே வந்துடுறேன். மாமா சொன்ன மாதிரி ஒன்று செய்மை ஒன்று செய் இல்லைன்னா செத்து மடிஞ்சிடுறேன். ஆமாம் அப்படின்னு சந்தன பொட்டுமே வச்சுக்க சாதி சேல நீயுமே கட்டிக்க கூட்டரப்ப கூடி இருக்குது ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தில் நின்று மெகூரடி ராமாயி ராமாயி கோபுரத்தில் நின்று மெகூரடி ராமாயி சந்தன பொட்டுமே வச்சுக்க பொட்டு சேர்த்துமே வச்சுக்க பொட்டுமே வச்சுக்க ராமாயி நம்ம குலசாமி கும்பிடு போராமாயி ஒரு தந்தனத்தானே
சத்தம் அருமையான சத்தம்.